எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் எக்ஸ்பிளைன், அதாவது 2 டேர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க வந்து ஏன்னு கேட்டிருப்பாங்க, ஏன் வந்து அது காம்போசிட் நம்பர், அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்ட்டு. ஸோ கொடுத்துருக்க 2 டேர்மையும் எக்ஸையும் ஒய்ன்னு நம்ம எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறமா வந்து இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் வந்து 13 மட்டும் வெளில எடுக்கணும். 13 வெளில எடுக்கிறப்ப நம்ம உள்ளுக்குள்ளே உள்ள 7 11 வந்து அப்படியே வச்சுக்கிட்டு 13 மட்டும் இங்கே வெளில எடுத்திருக்கோம். அப்போ வந்து அது 1ன்னு மாறிடும். ஸோ 1 + 1ங்கிறது இங்கே எக்ஸில் உள்ளது வந்துடும். நெக்ஸ்ட்டு அதை வந்து இப்போ வந்து நம்ம எப்படின்னா ஃபேக்டர் எடுக்கணும், அதாவது மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 78 வரும். நெக்ஸ்ட் 78க்கு வந்து நம்ம ஃபேக்டர் எடுக்கிறோம். எடுத்தோம்னா 2 × 3 × 13 வருது. 13ஓட இது ப்ராக்கெட்னா இந்த மல்டிப்ளை தான் இருக்குது. ஸோ எல்லாமே மல்டிப்ளை எடுத்துகிறோம். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ எடுக்கிறோம். ஒய்யோட வேல்யூ எடுக்கிறப்ப நெக்ஸ்ட்டு 5 வந்து வெளில ஒன்று எடுக்கிறோம். 5 வெளில எடுக்கிறப்ப 5 தவிர மிச்சம் எல்லா டேர்மும் அப்படியே தான் இருக்கும். 5 மட்டும் அங்கே 1 இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1009 வருது. ஸோ 5 × 1009 வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து போத் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் ஃபேக்டர் அதர் தென் 1. அப்போ வந்து இந்த நம்பர் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். டீடெயிலான வீடியோ பார்க்கணும்னா வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல் டீடெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள்.